மாதிரி பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கான பிரச்சனை. இப்போ வந்து எடப்பாடியார் போயிட்டு அந்த பிரச்சனை எடுத்து உழைத்த பிறகு தான் வந்து உதயநிதி போகிறாரு, அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிற அமைச்சர் சக்கரபாணி போகிறாரு, இங்கே வந்து பேட்டி தராங்க, எல்லாமே வந்து பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வந்து என்ன சொல்கிறாரு, என்ன இவ்வளோ தானே 1 இன்ச்சு தானே வளர்ந்துருக்கு, இதில் என்ன பெரிய பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெல்லை வந்து விதையில் வந்து 1 இன்ச்சு வளர்ந்தாலும் சரி, 1/2 இன்ச்சு வளர்ந்தாலும் அது நெல் வந்து வேஸ்ட்டு தான். ஆனால் இவர் என்னென்னா இப்போ கடிதம் போட்டுக்கிறாங்க, இதுக்கு வந்து எங்களுக்கு வந்து தீர்வு கொடுங்கன்னு சொல்லி. ஆனால் வந்து டாஸ்மாக் கொடுக்கக்கூடிய அந்த அக்கறை விவசாயிகளுக்கு தராமல் இருக்காங்களேன்னு ஒரு குறை இருக்கு இல்லையா? இப்போ நீங்க உதயநிதி போய் பார்த்தாருன்னு சொன்னீங்க. உதயநிதி போய் எதை பார்த்தாரு? அங்க இருந்து தென்காசிக்கும் திருவள்ளூருக்கும் அந்த நெல் அந்த கொள்முதல் ஏற்கனவே கொள்முதல் பண்ணி வச்ச நெல்களை அந்த சரக்கு ரயில்ல ஏத்துறத போய் பார்த்தாரு. அது எப்போ? இருட்டில். இவங்களுக்கு பகல்லே கண்ணு தெரியாது, இருட்டில் போய் ஆய்வுக்கு போகிறாரு. அது சரக்கு ரயிலில் ஏற்றுறத நைட் நேரத்தில் போய் பார்க்குறாரு. அதனால் உதயநிதி போய் பார்த்தாரு அப்படின்றது வந்து சின்ன எஜமான் போனார், நெல் வண்டியில் ஏற்றுறத கூட்ஸ் வண்டியில் ஏற்றுறத பார்த்தாரு. பார்த்துட்டு வீடு வந்து சேர்ந்துட்டார். அவங்க வந்து பிறந்ததே வசதியாக பிறந்ததுனால அவங்களுக்கு ஏழைகளோட இதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 1 இன்ச்சு வளர்ந்தா என்ன, 9 இன்ச்சு வளர்ந்தா என்ன, எல்லாமே வந்து மக்கள், அதாவது ஒரு விவசாயி வந்து ஒரு நாற்று நட்டு அதை களை பறிக்கிறதுக்கு 3 வாட்டி அதை களப்பறிச்சு மருந்து அடித்து அதை பாதுகாத்து நெல்லாக்கி ஒரு நெல்மணி கீழே சிந்தாமல் களத்து மேட்டில் கொண்டு வந்து அதில் இருக்கிற குப்பைகளை நீக்கி கருதடித்து அதை மாடு வச்சு புனையடித்து அதை நெல்லை வந்து மூட்டையில் கொட்டி கொண்டு வராங்க. கொண்டுட்டு வந்து இவங்க அரசாங்கம் வந்து கொள்முதல் பண்ணிக்கிறாங்க. தனியார் கொள்முதல் பண்ணுறதை விட அரசாங்கம் கொஞ்சம் அதிகமான விலைக்கு கொள்முதல் பண்ணுறதுனால மக்கள் வந்து நம்மளுக்கு கூட ஒரு 5 ரூபா 10 ரூபா கிடைக்காதா, வாங்கின கடனை அடைக்க மாட்டோமான்னு இந்த கொள்முதல் நிலையத்துக்கு வராங்க. இந்த கையாலாகாத அரசு, திராவிட மாடல் அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இது வந்து பார்த்திங்கன்னா வருஷம் நடக்கக்கூடிய இது. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த குறுவை சாகுபடி நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா மழையோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ இப்போ 15 மாவட்டங்கள் வந்து மழையில் வந்து பாதிக்கப்பட்டதுனால நெல்லோட ஈரப்பதம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது மற்ற நேரத்தில் நெல்லுக்கும் இந்த மழை நேரத்தில் வரக்கூடிய இந்த சாகுபடி செஞ்ச நெல்லுக்கும் கொஞ்சம் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். இது ஆண்டாண்டு காலமாக நடக்கக்கூடியது. அப்போ 17% இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்தை 22% இவங்க எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது ஆண்டாண்டு காலமாக நடக்கக்கூடியது. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஆகஸ்ட் மாதமே 1ஆம் தேதியே நெல் கொள்முதல் இதை திறந்துட்டோம். அதாவது 808 புதிய நெல் கொள்முதல் நிலையங்களும் ஏற்கனவே இருக்கக்கூடிய மொத்தம் சேர்த்து 1800 சில்லறை நெல் கொள்முதல் நிலையங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நெல் கொள்முதல் நிலையங்கள் இருக்குல்ல, அப்போ ஏன் நெல் மழையில் நனையுது?